10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Good morning, student. Today we discuss about transcription. So the synthesis அப்படின்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்னென்னு பார்த்துருப்போம். இதை பற்றி டீட்டெயில் ஸ்டடி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டிஎன்ஏலேருந்து டிஎன்ஏ இஸ் கன்வெர்டட் இன்டு ஆர்என்ஏ. டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ உருவாச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸுக்கு பேர் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஆர்என்ஏலேருந்து புரோட்டீன் உருவாச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸுக்கு பேர் டிரான்ஸ்லேஷன். ஸோ இதை நம்ம பேசிக்காக நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இப்போ இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ த ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் கிரீக் proposed the central dogma in molecular biology which start that the genetic information flow as follow. So first இந்த central dogma அப்படின்னா என்னென்னா மைய கருத்து, மூலக்கூறு உயிரியலின் மைய கருத்தை முதல்ல சொன்னது யாருன்னா ஃப்ரான்சிஸ் கிரீக் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். அவர் தான் இந்த மாதிரி உள்ளார நடக்கக்கூடிய ஒரு செய்தியை நமக்கு முன்மொழிந்தார் ஃபஸ்ட்டு. ஸோ அவரை இது 1 மார்க்கில் கூட கேட்கலாம். ஃப்ரான்சிஸ் கிரீக் அவர் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ்டு த சென்ட்ரல் டாக்மா இன் மாலிகுலார் பயாலஜி. ஸோ இது பார்த்துங்க, இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ உருவாகுது. இந்த ப்ராசஸை தான் நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்என்ஏலேருந்து புரோட்டீன் சிந்தசிஸ் ஆகுது, இதை டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 1 by 1 நம்ம பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த ப்ராசஸ் ஆஃப் காப்பிங் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் ஸ்டாண்ட் ஆஃப் டிஎன்ஏ இன்டு ஆர்என்ஏ இஸ் டேர்ம்டு டிரான்ஸ்கிரிப்ஷன். டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்னென்னு கேட்கலாம். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது த ப்ராசஸ் ஆஃப் காப்பிங் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் ஸ்டாண்ட் ஆஃப் டிஎன்ஏ இன்டு ஆர்என்ஏ. இப்போ டிஎன்ஏனா 2 ஸ்டாண்டு தான் இருக்கும். அந்த 2 ஸ்டாண்டில் இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸும் நாட் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஆர்என்ஏக்கு போகாது. ஒன்லி 1 ஸ்டாண்டில் இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் இந்த ஆர்என்ஏ உருவாக்கத்துக்கு சென்றது அப்படின்னா அதை நம்ம இந்த ப்ராசஸை நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். த ப்ராசஸ் ஆஃப் காப்பிங் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் ஸ்டாண்ட் ஆஃப் டிஎன்ஏ இன்டு ஆர்என்ஏ. டிஎன்ஏ ஒரு ஸ்டாண்டில் இருக்கிற ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் அப்படியே ஆர்என்ஏவுக்கு காப்பி ஆச்சுன்னா அதுக்கு நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா திஸ் ப்ராசஸ் டேக் பிளேஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ். ஸோ இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ் வேணும். நம்ம நேற்றே பார்த்தோம் ஆர்என்ஏ பாலிமரேஸில் என்ன டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ திஸ் ப்ராசஸ் take place in the presence of DNA dependent RNA polymerase. RNA polymerase இருந்தால் தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ உருவாக்கம் எப்போ நடக்குன்னா டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ் வேணும். ஓகேங்களா? ஸோ இதை டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சில வைரஸில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன் சம் ரிட்ரோவைரஸ், ஒரு ரிட்ரோ வைரஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தட் கண்டைன் ஆர்என்ஏ அஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ். ரிட்ரோ வைரஸ் அப்படின்னா நமக்கு தெரியும் HIV. இட் கன்சிஸ்ட் ஆஃப் டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. ஸோ ஆர்என்ஏ அப்படின்னா சிங்கிள் ஸ்டாண்டர்டு தான் இருக்கும், பட் அதில் மட்டும் பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ இருக்கும். த ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் ரிவர்ஸ்டு. அதில் மட்டும் அந்த ஃப்ளோ இது மாதிரி இருக்காது, அது ரிவர்ஸ்டாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ அங்கே இருக்குது, அதனால் அதில் ரிவர்ஸ்டாக இருக்கும். ஆர்என்ஏ சிந்தசிஸ் டிஎன்ஏ பை ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ அதில் ஆர்என்ஏ இருக்குது ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் டபுள் ஸ்டாண்டர்ட். அதில் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் அதோட அட்டாச் ஆகியிருக்கும். ஸோ அது என்ன பண்ணுன்னா ஆர்என்ஏவை டிஎன்ஏவாக கன்வெர்ட் பண்ணும்.
ஓகேங்களா. ஸோ ஹெச்ஐவி வைரஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம், அது ரிட்ரோ வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் ரிட்ரோ வைரஸ் அப்படின்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. அதில் டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ இருக்கிறதுனால அது ரிட்ரோ வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து இந்த ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா ரிவர்ஸாக நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். RNA synthesis DNA by reverse transcription that transcribed into mRNA by transcription and then into the protein by translation. ஸோ இதிலிருந்து DNA RNAயிலிருந்து DNA வரும், டிஎன்ஏலேருந்து ஒரு ஸ்டாண்ட்லேருந்து மறுபடியும் mRNA ஃபார்ம் ஆகும். mRNA which take the message which carry the message from the டிஎன்ஏலேருந்து மெசேஜை எடுத்துகிட்டு போகிறது mRNA அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ராசஸ் mRNA இதை வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் இந்த ப்ராசஸில் நடக்கும். இங்கே பாருங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ ஒரு ஹெச்ஐவி வைரஸில் சிங்கிள் ஸ்டாண்டர்டா டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவா அப்படின்னா டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ இருக்குது. அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவோட அட்டாச் ஆகிக்கிட்டு இருக்கிற பொருள் வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் அதோட ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் அங்கே வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து ரிவர்ஸில் நடக்கும். ஃபஸ்ட்டு ஆர்என்ஏலேருந்து டிஎன்ஏ ஃபார்ம் ஆகும், டிஎன்ஏ ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் mRNA அதிலிருந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனால இதை வந்து ரிவர்சபிள் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் இன்டு புரோட்டீன் பை டிரான்ஸ்லேஷன். அதுக்கப்புறம் இந்த mRNA வந்து மெசேஜ் எல்லாம் கேரி பண்ணி டிஎன்ஏலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு புரோட்டீன் வந்து உருவாகும். ஓகேங்களா. இது சம் ரிட்ரோ வைரஸ் அப்படின்னாவே இது ஹெச்ஐவி வைரஸ். இதில் வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் RNA இருக்குது. சரிங்களா. இது ரொம்ப முக்கியம். இந்த ஹெச்ஐவி வைரஸ் we are classified under the retrovirus. why we are classified அப்படின்னு பார்த்தீங்கன்னா it consists of double standard RNA அதில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அங்கே வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் எப்படி நடக்குன்னா ரிவர்சபிளில் நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஜென்ரலாகவே இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ வர ஒரு ப்ராசஸ் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன்னு சொல்கிறோம். ஆர்என்ஏலேருந்து புரோட்டீன் வந்ததுன்னா அதை டிரான்ஸ்லேஷன்னு சொல்கிறோம். இதை பேசிக்காக நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபார் எ செல் டு ஆப்ரேட் இட் ஜீன்ஸ் மஸ்ட் பி எக்ஸ்பிரஸ்ட். ஒரு செல் நல்லா ஆப்ரேட் ஆகணுன்னா அதில் இருக்கிற ஜீன்லாம் நல்லா எக்ஸ்பிரஸ் ஆனால் தான் அந்த செல் நல்லா ஆக்டிவாக இருக்கும். திஸ் மீன்ஸ் தட் த ஜீன் ப்ராடக்ட் வெதர் த புரோட்டீன் ஆர் RNA மாலிகுல்ஸ் மஸ்ட் பி மேட். ஸோ இந்த செல் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா அதில் ஒரு பொருள் உருவாகணும். அது வந்து புரோட்டீனாக இருக்கலாம், இல்லைனா RNAவாக இருக்கலாம். அது உருவானால் அந்த செல் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த RNA தட் கேரிஸ் த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் encoding a protein from gene into the cell is known as messenger RNA. ஸோ இந்த RNA என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த டிஎன்ஏலேருந்து ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு என்கோடிங் ஆஃப் த புரோட்டீனை தயாரிக்கிறதுக்கு உள்ள மெசேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த செல்லுக்குள்ளே போவோம், அந்த செல்லுக்கு போவோம். ஸோ இந்த மாதிரி போகிறது RNAவுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா மெசஞ்சர் RNA அப்படின்னு சொல்கிறோம். mRNA ரொம்ப முக்கியம். மெசஞ்சர் RNAன்னா என்னென்னு கேட்கலாம். டிஎன்ஏலேருந்து ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸை எடுத்துக்கிட்டு செல்லுக்கு போகிற ஒரு RNAவுக்கு பேர் மெசஞ்சர் RNA விச் கேரி த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போவோம். ஓகேங்களா. இது mRNA. ஃபார் எ ஜீன் டு பி டிரான்ஸ்கிரிப்ட் த DNA which is a double helix must be pulled apart temporarily and RNA is synthesized by RNA polymerase. இப்போ நம்ம சொன்னோம் இந்த டிஎன்ஏலேருந்து ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸை கேரி பண்ணி mRNA எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு சொன்னோம். டிஎன்ஏ நமக்கு தெரியும் இட் கன்சிஸ்ட் ஆஃப் டபுள் ஸ்டாண்டர்ட். டிஎன்ஏ வந்து டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கும். அந்த டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கிறது வந்து அந்த மாதிரி படியெடுத்தல் நடக்கும்போது டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும்போது அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வந்து ரெண்டாக பிரியணும். அந்த எந்த இடத்துலேருந்து வருதோ அந்த இடத்துல மட்டும் 2 ஸ்டாண்டாக பிரியணும். ஏன் பிரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதில் வந்து அடினைன் தயமின் இருக்கும். ஸோ அந்த மாதிரி 2 பக்கமும் இருக்கும். அப்போ நம்ம புதுசாக ஒரு RNA ஃபார்ம் ஆகும்போது எந்த ஸ்டாண்டில் இருக்கிற மெசேஜை வந்து அது கேரி பண்ணிக்கிட்டு வரும். நமக்கு ஒரே ஸ்டாண்டு தான் வேணும். ஒரு ஸ்டாண்டு RNA வந்து ஒரு ஸ்டாண்டு. அப்போ இது 2 பக்கம் இருக்கிறத பிரிஞ்சு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வந்து செப்பரேட் ஆகிரும். செப்பரேட் ஆகும்போது ஒரு ஸ்டாண்டில் இப்போ அடினைன் இருக்கா அதுக்கு நேராக தயமீனை க்ரியேட் பண்ணும். சைட்டோசின் இருக்கா குவானைனை க்ரியேட் பண்ணும். ஸோ இதுதான்
இந்த லைனில் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எ ஜீன் டு பி டிரான்ஸ்கிரிப்ட் த டிஎன்ஏ விச் இஸ் எ டபுள் ஹெலிக்ஸ், டிஎன்ஏ எப்பயுமே டபுள் ஹெலிக்ஸாக இருக்குது, மஸ்ட் பி புல்டு அப்பார்ட் டெம்பரரியாக அது என்ன செய்யணும் அப்படின்னா சிங்கிள் ஸ்டாண்டர்டாக பிரியணும். அண்டு ஆர்என்ஏ இஸ் சிந்தசைஸ்டு பை ஆர்என்ஏ பாலிமரேஸ். ஸோ அங்கே எப்படி ஆர்என்ஏ உருவாகும் அப்படின்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து உருவாக்குது ஆர்என்ஏவை. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துங்க, இது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த நெக்ஸ்ட் ஒன், திஸ் என்சைம் bind to DNA at the start of a gene and open the double helix. ஸோ இந்த என்சைம் வந்து டிஎன்ஏவோட ஃபைண்ட் ஆனதுக்கு அப்புறம் அங்கே வந்து ஜீன் அண்ட் ஓப்பன் த டபுள் ஹெலிக்ஸை வந்து மறுபடியும் அது ஃபார்ம் ஆகிரும். ஃபைனலி ஆர்என்ஏ மாலிகூல் இஸ் சிந்தசைஸ்ட், கடைசியாக ஆர்என்ஏ வந்து ஃபார்ம் ஆகிரும். த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் இந்த ஆர்என்ஏ இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி டு த டிஎன்ஏ. நியூக்ளியோடைட் எப்படி இருக்கும் அப்படின்னா டிஎன்ஏல என்ன இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். அடினைன் இருக்கா, இங்கே வந்து ஆர்என்ஏல தைமின் இருக்கும். குவானைன் டிஎன்ஏல இருக்கா, சைட்டோசின் இருக்கும். இந்த நியூக்ளியோடைட் பேஸ் வந்து அப்படியே மாறி மாறி அங்கே என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே ஆர்என்ஏல இருக்கும். டிஎன்ஏல என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆர்என்ஏல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள், டு த டிஎன்ஏ டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் ஃப்ரம் விச் இட் இஸ் சிந்தசைஸ்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டு தான் வந்து அங்கே இருக்கணும். 2 ஸ்டாண்ட் இருந்ததுன்னா அது குழம்பிடும். ஓகேங்களா? ஸோ ஆர்என்ஏ உருவாக்கும் போது 2 ஸ்டாண்டு இருந்து அதிலிருந்து வரணும் அப்படின்னா அங்கே ஒரு சிக்கலான நிலைமை உருவாயிரும். அதனால் ஒரே ஒரு ஸ்டாண்டு தான் இருக்கணும். அந்த ஒரு ஸ்டாண்ட் அப்படின்னா டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டிலேருந்து அது தனியாக டெம்பரரிலி கொஞ்சம் நேரம் அது வந்து என்ன செய்யணும்னா கொஞ்சம் தனியாக பிரியணும். பிரிஞ்சதுக்கப்புறம் அதிலிருந்து ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் அது ஒன்றா சேர்ந்துடும். அந்த ஒன்றா சேர்றதுக்கு நம்மக்கிட்ட என்சைம் இருக்குது, டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இதில் நெக்ஸ்ட் ஒன், போத் த ஸ்டாண்ட் ஆஃப் டிஎன்ஏ ஆர் நாட் காப்பீடு டியூரிங் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபார் 2 ரீசன். ஏன் 2 ஸ்டாண்டில் இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸும் ஆர்என்ஏவுக்கு காப்பி ஆகாது, ஏன் காப்பி ஆக மாட்டுது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் போத் த ஸ்டாண்ட் ஆக்ட் அஸ் எ டெம்ப்ளேட் தே வுட் கோட் ஃபார் ஆர்என்ஏ வித் டிஃப்ரெண்ட் சீக்வன்ஸ். இப்போ 2 ஸ்டாண்ட் இருந்தது ஒரு ஆர்என்ஏ உருவாக்குது, ஒரு 2 ஸ்டாண்ட் இருந்து ஒரு ஆர்என்ஏ உருவாகுது அப்படின்னா அங்கே அந்த கோடெல்லாம் வரும்போது அதில் வந்து சில நமக்கு வந்து கரெக்டாக இருக்காது. வுட்டு கோட் ஃபார் ஆர்என்ஏ வித் டிஃப்ரெண்ட் சீக்வன்சஸாக வந்துடும் கோடு. ஸோ அங்கே வந்து என்ன இருக்கோ 2 அடினைன் தைமின் இருந்ததுன்னா இங்கே ஏதாவது வேறு ஏதாவது வந்துடும். அப்போ டோட்டலாக அந்த ஆர்என்ஏவோட சீக்வன்ஸ் எல்லாமே மாறிடும். This in turn would code for protein with different amino acid sequences. இது என்ன செய்யும், அந்த மாதிரி மாறிடுச்சுன்னா இது கொண்டுட்டு போய் புரோட்டீன் சிந்தசிஸ் கொடுக்கும். டிஃப்ரெண்ட் புரோட்டீன் உருவாகும். டிஃப்ரெண்ட் புரோட்டீன் உருவாகும் போது டிஃப்ரெண்ட்டான அமினோ ஆசிட்ஸ் அதில் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு பிரச்சனை. ஸோ இதனால தான் எப்பயுமே டபுள் ஸ்டாண்டர்டு இருந்து காப்பி ஆகாது. அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ கொஞ்சம் நேரத்துக்கு பிரிஞ்சு அதுக்கப்புறம் தான் ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ரீசன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஃப் 2 ஆர்என்ஏ மாலிகூல்ஸ் வேர் ப்ரொடியூஸ் சைமல்டேனியஸ்லி டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர் would be formed. This would prevent RNA from being translated into protein. ஸோ இந்த மாதிரி RNA molecules were produced simultaneously double standard RNA. இந்த மாதிரி 2 இருந்தது அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்ட்லேருந்து 2 RNA ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுவும் வந்து நமக்கு டபுள் புரோட்டீனை உண்டு பண்ணிடும். ஸோ இதனால தான் வந்து எப்பயுமே ஒரு ஸ்டாண்ட்லேருந்து RNA உருவாகுது. இது வந்து would prevent RNA from being translated into protein. ஸோ இதை வந்து தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு ஸ்டாண்ட்லேருந்து தான் இது வரும். 2 ஸ்டாண்ட்லேருந்து RNA ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த பிரச்சனையெல்லாம் வரும். ஸோ இது மட்டும் கூட 3 மார்க்கில் கேட்கலாம். ஸோ இதை பாருங்கள், போத் த ஸ்டாண்ட் ஆஃப் டிஎன்ஏ ஆர் நாட் காப்பீடு டியூரிங் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த 2 ரீசன். ஏன் 2 ஸ்டாண்டில் இருந்தும் ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் ஆர்என்ஏவுக்கு காப்பி ஆகாது, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 தான் அதுக்கு ரீசன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் அண்டு ஜீன்ஸ்.
டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் எங்கே இருக்குது அண்டு ஜீன் அதுக்கு என்ன முக்கியமான ஜீன் அப்படின்னு பார்க்குறோம். த டிரான்ஸ்கிரிப்ஷனல் யூனிட் இன் டிஎன்ஏ இஸ் டிஃபைன்ட் பை 3 ரீஜன்ஸ். த டிரான்ஸ்கிரிப்ஷனல் யூனிட்டில் வந்து 3 ரீஜன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த டயக்ராம் பாருங்கள். ஒன்று வந்து ப்ரொமோட்டார், ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம ப்ரொமோட்டார்னு சொல்கிறோம். இதை ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் அண்டு டெம்ப்ளேட் ஸ்டாண்ட், இதை வந்து டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதை டெர்மினேட்டார். ஸோ இதை வந்து ப்ரொமோட்டார் ரீஜன், இதை டெர்மினேட்டார் ரீஜன் அப்படின்னு சொல்கிறோம். கோடிங் ஸ்டாண்டு, இது கோடிங் ஸ்டாண்டு, கீழே இருக்கிறது கோடிங் ஸ்டாண்டு. இது 3 எண்டு, இது 5 எண்டு, இது 5 எண்டு அண்டு 3 எண்டு. இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ இருக்குது. காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்டு, டபுள் ஸ்டாண்டு, இது ஒரு டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏல எப்படி வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ப்ரொமோட்டார் இந்த இடத்துல இருக்குது. ஸ்ட்ரக்சரல் ஜீன் இங்கே இருக்குது. அதே மாதிரி டெர்மினேட்டார் ஜீன், டெர்மினேட்டார் வந்து இந்த இடத்துல இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதை கொஞ்சம் பாருங்கள், இது வெரி இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா a transcriptional unit in DNA is defined by 3 regions. என்னென்ன 3 regions அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டார், the structural genes and a terminator. ப்ரொமோட்டார் இருக்குது, ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் இருக்குது அண்டு டெர்மினேட்டார். டெர்மினேட்டார்னால் முடிச்சு வைக்கிறது, ப்ரொமோட்டார்னால் அந்த இடத்துல தான் உருவாகும். ஸ்ட்ரக்சரல் அப்படின்னா அதோட சென்ட்ரல் பகுதியில் இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் ஆர் ப்ரெசன்ட் பிட்வீன் த ப்ரொமோட்டார் அண்டு டெர்மினேட்டார். டெர்மினேட்டருக்கும் ப்ரொமோட்டாருக்கும் இடையில தான் இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி 3 பகுதி வேணும். த ப்ரொமோட்டார் இஸ் லொக்கேட்டட் டுவோர்ட்ஸ் த 5 எண்டு. ப்ரொமோட்டார் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவோர்ட்ஸ் த 5 எண்டு. இங்கே பாருங்கள், இது 5 எண்டு அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. அதே மாதிரி டெர்மினேட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 3 எண்டு. 3 எண்டோட டுவோர்ட்ஸ் த 3 எண்டு அந்த மூலையில் இருக்கும், ஓகேங்களா. The promoter is located towards the 5 end. It is a DNA sequence that provide binding site for RNA polymerase. ஸோ இது வந்து இந்த இடத்துல வந்து RNA polymerase வந்து பைண்ட் ஆகும். The presence of promoter in a transcription unit define the template and coding stand. இது வந்து டெம்ப்ளேட்டாக இருக்கும், அங்கே வந்து கோடிங் ஜீன்ஸ் இருக்குது, ஓகேங்களா. கோடிங் ஸ்டாண்ட் இருக்குது. இந்த டெர்மினேட்டார் ரீஜன் லொக்கேட்டட் டுவோர்ட்ஸ் த 3rd எண்டு. டெர்மினேட்டார் ரீஜன்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து 3rd எண்டுக்கிட்ட இருக்கும். இந்த ப்ரொமோட்டார் ரீஜன்ஸ் இங்கே தான் வந்து இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்க ஆரம்பிக்கும். ப்ரொமோட்டார் ரீஜன்ஸ் இந்த இடத்துல வந்து இது 5 எண்டு, இது 3rd எண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். The terminator region located towards the 3rd end of the coding strand contain a DNA sequence that cause the RNA polymerase to stop transcription. ஸோ இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனை ஸ்டாப் பண்ணுறது எங்கே அப்படின்னா இந்த டெர்மினேட்டர் ரீஜன்ஸில் தான் ஸ்டாப் ஆகும். இன் யூகேரியாட் த ப்ரொமோட்டார் ஹேஸ் AT ரிச் ரீஜன். யூகேரியாட்டை எடுத்துக்கிறோம். யூகேரியாட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டார் ரீஜன்ஸ் அப்படின்னா அங்கே வந்து அதிகமான ஹேஸ் AT அடினைன் தைமின் ரிச் ரீஜன் அப்படின்னு கேட்கலாம். டாட்டா பாக்ஸ் அந்த இடத்த என்ன சொல்கிறாங்கன்னா டாட்டா பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கோல்ட்பர்க் ஹாக்னஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இன் ப்ரோகரியாட்ஸ் திஸ் ரீஜன் இஸ் கால்டு பிரினோவ் பாக்ஸ். ப்ரோகரியாட்டில் அதுக்கு பேர் என்னென்னா பிரினோவ் பாக்ஸ். பிசைட்ஸ் ப்ரொமோட்டார் யூகரியாட்ஸ் ஆல்சோ ரெக்வயர் அண்ட் என்ஹான்சர், ஓகேங்களா. ஸோ இதில் பாருங்கள், இப்போ நம்ம பார்த்தோம் யூகேரியாட்டில் ப்ரொமோட்டார் ரீஜன்ஸ், யூகேரியாட்டிக் செல்ஸை எடுத்து அதில் அந்த ப்ரொமோட்டார் ரீஜன்ஸை பார்த்தோம்னா இங்கே என்ன இருக்கும், அடினைன் தைமின் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இதை டாட்டா பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது கண்டிப்பாக கேட்பாங்க, இதை பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இதில் இதே வந்து ப்ரோகேரியாட்டாக இருந்தால் அதுக்கு பேர் பிரினோவ் பாக்ஸ். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால கேட்பாங்க. ஸோ இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் இது புரியும், ஓகேங்களா. ஜென்ரலாகவே நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் தெரியணும், டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கும், அதில் எப்படி நியூக்ளியோடைடு அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்கும் அது தெரியணும். அதிலிருந்து ஆர்என்ஏ வர்றது எப்படி, டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ வர ஒரு ப்ராசஸ் தான் நம்ம வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன்னு சொல்கிறோம். ஆர்என்ஏலேருந்து புரோட்டீன் ஃபார்ம் ஆகிறத டிரான்ஸ்லேஷன்னு சொல்கிறோம். ஸோ இதை கொஞ்சம் டீப்பாக 1 by 1 படிச்சுக்குங்க,
ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், the two strand of the DNA in the structural gene of a transcription unit have opposite polarity. ஸோ இதில் வந்து டூ ஆப்போசிட் polarity இருக்கும். DNA dependent RNA polymerase catalyze the polymerization in only one direction. ஸோ DNA இந்த பாலிமரைசேஷன் நடக்கும்போது ஒரே டைரக்ஷனில் தான் பண்ணும். The strand that has the polarity 3 end and 5 end. மேலே பாருங்கள், ஒரே இதில் 3 end, இதில் வந்து 5 end இருக்கும். அடுத்தது ஆரம்பிக்கும் போது 5 end and 3 end இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா. The 3 end 5 end act as a template and is called the template strand. ஸோ இந்த மாதிரி டபுள் ஸ்டாண்டர்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எது டெம்ப்ளேட்டாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒன்று டெம்ப்ளேட்டாக இருக்குது, 3 end and 5 end வந்து டெம்ப்ளேட்டாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ த அதர் ஸ்டாண்ட் விச் ஹேஸ் த polarity 5 end 3 end has a sequence same as RNA. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னா 5 endல ஸ்டார்ட் ஆகி 3 endல அது முடியும். has a sequence same as RNA except thymine instead of uracil. ஸோ இது நமக்கு தெரியும், ஆர்என்ஏவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யுராசில் இருக்கும், தைமின் இருக்காது, டிஎன்ஏல தான் இருக்கும். ஸோ இதில் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். இந்த ஸ்டாண்டில் ஆர்என்ஏல ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. டிஎன்ஏல இருக்கிற தைமினுக்கு பதிலாக யுராசில் மட்டும் அதில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். அண்ட் இஸ் displayed during transcription. This stand is called coding stand. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை உருவாக்கினா அதுக்கு பேர் கோடிங் ஸ்டாண்டு. மேலே ஒரு 3 end 5 endல ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, கீழே வந்து 5 end 3 endல ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ இதை நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஒன் வந்து the structural gene may be monocystronic. யூகேரியாட்டில் வந்து மோனோசிஸ்ட்ரோனிக் இருக்கும், ஆர் பாலிசிஸ்ட்ரோனிக் ப்ரோகேரியாட்டில். இது வந்து கேட்கலாம், வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மோனோசிஸ்ட்ரோனிக் அண்ட் பாலிசிஸ்ட்ரோனிக் அப்படின்னு கேட்கலாம். மோனோசிஸ்ட்ரோனிக் அப்படின்னா இந்த இன் யூகேரியாட்ஸ் ஈச் mRNA கேரிஸ் ஒன்லி a single gene and encode information for only a single protein and is called monocystronic. இந்த mRNA கொண்டுட்டு வர்றது ஒரே ஒரு ஜீனை தான் கொண்டுட்டு வருது. எதுக்கு அப்படின்னா சிங்கிள் புரோட்டீனை உருவாக்குறதுக்கு மட்டும்தான் ஒரு கோடை கொண்டுட்டு வருது அப்படின்னா அது மோனோசிஸ்ட்ரோனிக். ஒரு mRNA நிறைய ஜீனை கொண்டுட்டு வருது, அந்த நிறைய ஜீன்லேருந்து நிறைய இதை நம்ம உருவாக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய புரோட்டீனை உருவாக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பாலிசிஸ்ட்ரோனிக். ஸோ மோனோனா ஒன்று, பாலினா நிறைய. புரோட்டீன் உருவாக்கத்துக்கு தேவையான மெசேஜ், அதாவது அந்த ஜீனை கேரி பண்ணிட்டு வர்றது mRNA. mRNA எடுத்துகிட்டு வர்றது ஒரே ஒரு ஜீனை தான் எடுத்துகிட்டு வருது ஒரு புரதத்தை உருவாக்குறதுக்கு அப்படின்னா அது மோனோசிஸ்ட்ரோனிக். mRNA வந்து நிறைய ஜீனை எடுத்துகிட்டு வந்து நிறைய புரோட்டீன் உருவாகுது அப்படின்னா அது பாலிசிஸ்ட்ரோனிக். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி த ஸ்ட்ரக்சுரல் ஜீன் மேபி ஸ்ட்ரக்சுரல் ஜீன் நீங்கள் பார்க்கலாம், இதில் வந்து 2 இருக்குது, மோனோசிஸ்ட்ரோனிக்காக இருக்கும் இல்லைனா பாலிசிஸ்ட்ரோனிக்காக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன், பிஃபோர் ஸ்டார்டிங் டிரான்ஸ்கிரிப்ஷன் RNA பாலிமரேஸ் பைண்ட் டு த ப்ரொமோட்டார். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும்போது RNA பாலிமரேஸ் நமக்கு தெரியும், RNA பாலிமரேஸ் பைண்ட் டு த ப்ரொமோட்டார் ரீஜன்ஸில் தான் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும். ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி RNA பாலிமரேஸ் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துக்கு போயிடும். ஏ ரிகாக்னேஷன் சீக்வன்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஜீன். ஸோ அதுக்கு முன்னாடி போயிட்டு அது எந்த இடத்துல பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும். ஓகேங்களா. ஸோ RNA பாலிமரேஸ் வந்து இந்த ப்ரொமோட்டார் ரீஜனுக்கு போய் ஸோ அந்த இடத்துல இருந்துட்டு அதை விசுவலாக பார்த்துட்டு இருக்கோம் எந்த இடத்துல பண்ணலாம் அப்படின்னு. பாக்டீரியல் RNA பாலிமரேஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 மேஜர் காம்போனன்ட். பாக்டீரியல் RNAவில் பார்த்தீங்கன்னா பாலிமரேஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 மேஜர் காம்போனன்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து கோர் என்சைம் அண்ட் த சிக்மா சப்யூனிட் அப்படின்னு 2 இருக்குது. த கோர் என்சைம் அப்படின்னா β1 பீட்டா அண்ட் ஆல்ஃபா is responsible for RNA synthesis, whereas a sigma subunit is responsible for recognition of the promoter. சிக்மா ஃபேக்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா எங்கே இருக்குது ப்ரொமோட்டார் எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது சிக்மா ஃபேக்டர். ஓகேங்களா. ஸோ இது கண்டிப்பாக கேட்கலாம், இது முக்கியமாக சிக்மா ஃபேக்டரோட வேலை ப்ரொமோட்டார் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். ஓகேங்களா.
The bacterial RNA polymerase consists of two major components, the core enzyme and the sigma subunit. The core enzyme beta 1, beta and alpha is responsible for RNA synthesis, whereas a sigma subunit is responsible for recognition of the promoter. ஸோ இதில் ரெண்டுமே இருக்குது. இதில் வந்து ப்ரொமோட்டாரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தா, ப்ரொமோட்டார் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும், இன்னொன்று வந்து அந்த கோடிங் ஜீனை கண்டுபிடிக்கிறதுக்கும் இது வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துங்க, இது வெரி இம்பார்ட்டன்ட், இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிங்க. பாக்டீரியல் ஆர்என்ஏ பாலிமரேஸில் வந்து ரெண்டு பொருள் இருக்குது, ரெண்டு காம்போனன்ட் இருக்குது. ஒன்று வந்து கோர் என்சைம், அனதர் ஒன் இஸ் ஏ சிக்மா சப்யூனிட். கோர் என்சைமும் சிக்மா சப்யூனிட்டும் இருக்குது. இந்த கோர் என்சைம் என்னென்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்டா 1, பீட்டா அண்ட் ஆல்ஃபா இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆர்என்ஏ சிந்தசிஸ். இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆகிறதுக்கு இது தேவை. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா சிக்மா ஃபேக்டர் பார்த்தோம். இந்த சிக்மா ஃபேக்டர் எதுக்கு அப்படின்னா, இந்த ப்ரொமோட்டார் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த சிக்மா ஃபேக்டர். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஸோ அதை பார்த்துங்க. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்னா பாலிசிஸ்ட்ரோனிக் பார்த்தோம், மோனோசிஸ்ட்ரோனிக் பார்த்தோம். இப்போ ஆர்என்ஏ பாலிமரேஸில் ரெண்டு மாலிகுல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஒன்று வந்து கோர் என்சைம் இருக்குது, சிக்மா ஃபேக்டர் இருக்குது. ஓகேங்களா? இது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டார் சீக்வன்ஸ் வேரி இன் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம். ப்ரொமோட்டார் வந்து ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ ஒவ்வொரு யூகரியாட்டிக் எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஒரு மாதிரி இருக்கும், வேறு அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டால் அதில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இது ஒவ்வொன்றிலையும் அரேஞ்ச்மெண்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஓப்பன் அப் டு டிஎன்ஏ டு ஃபார்ம் த டிரான்ஸ்கிரிப்ஷன் பபிள். RNA polymerase open up the DNA to form the transcription bubble. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா RNA polymerase வந்து எந்த இடத்துல ஓப்பன் ஆகும்னா டிஎன்ஏயில் ஓப்பன் ஆகி அந்த இடத்துல வந்து டு ஃபார்ம் ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன் பபிள்ஸை உண்டு பண்ணும். த கோர் என்சைம் உடனே அந்த இடத்துக்கு போயிடும். மேனுஃபேக்சரிங் RNA லீவிங் த சிக்மா சப்யூனிட் பிஹைண்ட் த ப்ரொமோட்டார் ரீஜன். ப்ரொமோட்டார் ரீஜன்ஸுக்கு பக்கத்தில் வந்து ஆர்என்ஏ என்ன பண்ணும், லீவிங் த சிக்மா சப்யூனிட்டை ரிலீஸ் பண்ணும். ஓகேங்களா? த எண்ட் ஆஃப் எ ஜீன் இஸ் மார்க்டு பை எ டெர்மினேட்டார் சீக்வன்ஸ். கடைசியில் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறது எதுனா டெர்மினேட்டார். ஓகேங்களா? ஸோ டெர்மினேட்டார் ஜீன் அந்த இடத்துல நமக்கு முடிச்சிருது. தட் ஃபார்ம் எ ஹேர்பின் ஸ்ட்ரக்சர் இன் த ஆர்என்ஏ. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஹேர்பின் ஸ்ட்ரக்சரை உண்டு பண்ணிடுது. The subclass of terminator require a recognition protein known as Rho to function. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த subclass of terminator require a recognition protein. ஓகேங்களா? இது வேணும், ஒரு ப்ரோட்டீனை கண்டுபிடிக்கிறது இது வேணும். known as Rho to function. Rho அப்படிங்கிறது அந்த ப்ரோட்டீனை கண்டுபிடிக்கிறதுக்கு வேணும். ஸோ சிம்பிளாக நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ உருவாகிறதுக்கு பேர் தான் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? இந்த ஆர்என்ஏலேருந்து ஒரு புரோட்டீன் சிந்தசிஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் டிரான்ஸ்லேஷன். ஸோ இது நடக்கும்போது இத்தனை ப்ராசஸ் இருக்குது. ஸோ இதில் ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் என்ன கேட்கலான்னா டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்னென்னு கேட்கலாம். அதை நல்லா பார்த்துங்க. அதை நம்ம வந்து டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏன்னு எழுதினாலாம் மார்க் தர மாட்டாங்க. அந்த ப்ராசஸ் ஆஃப் காப்பிங் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் ஸ்டாண்ட் ஆஃப் டிஎன்ஏ இன்டூ ஆர்என்ஏ இஸ் டேர்ம்ட் அஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். இதை நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி மோனோசிஸ்ட்ரோனிக் அண்டு பாலிசிஸ்ட்ரோனிக், இது வெரி இம்பார்ட்டன்ட். மோனோசிஸ்ட்ரோனிக் அப்படின்னா என்னென்ட்டு பார்த்துக்குங்க. அதே மாதிரி பாலிசிஸ்ட்ரோனிக்னா என்னென்னு பார்த்துக்குங்க. அதே மாதிரி ப்ரொமோட்டார் எந்த இடத்துல இருக்கும், டெர்மினேட்டார் எந்த இடத்துல இருக்கும், ஓகேங்களா, ஸ்ட்ரக்சுரல் ஜீன்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்ட்டு இதை கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வெரி இம்பார்ட்டன்ட். 1 by 1 ஒவ்வொரு லைன் பை லைனாக இதை படித்தா மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். படிச்சிருங்க நல்லா தெளிவாக. அப்போ தான் நம்ம இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டிங் தெரிஞ்சால் தான் அடுத்ததுக்கு நம்ம போக முடியும். டிரான்ஸ்கிரிப்ஷனை நல்லா படிங்க. ஓகேங்களா? டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் அண்டு ஜீன் அதையும் நல்லா படிச்சிருங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் பார்ப்போம்.